அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் வழக்கறிஞர் திரு ராம வைரமுத்து அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் தோழர். நேற்று கரூருக்கு முதலமைச்சர் போயிருந்தாரு. அங்க மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்தி முடிச்சுட்டு அரசு நிகழ்ச்சியிலும் கலந்துகிட்டாரு. அந்த அரசு நிகழ்ச்சியில கரூர் கூட்ட நெரிசல்ல உயிரிழந்தவருடைய குடும்பத்தினருக்கு கிட்டத்தட்ட ஒரு 32 பேருக்கு அரசு பணி ஆணையை வழங்கியிருக்கிறாரு. இந்த அரசு பணி வழங்குதல் அப்படிங்கிறது பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தினது. எப்படி அவங்களுக்கு கொடுக்கலாம், ஒரு கட்சியோட நிகழ்ச்சிக்கு இறந்தவர்களுக்கு எப்படி அரசு பணி கொடுக்கலாம், ஆஸ்பிரன்ஸ் எவ்வளவு பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க, அதுவும் இல்லாம இந்த மாரி விபத்துகளை உயிரிழந்தவங்க நிவாரணம் கேட்டு நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு அரசு பணி கொடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்ததுக்கு, ஆனால் அதை மீறி நேத்து அந்த விஷயத்த பணி ஆணை கொடுத்ததை பார்த்தோம். அதை கொடுக்கும்போது அந்த பெற்றவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, விஜய் கட்டுக்கலங்காமல் அழுதார் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. இந்த நிகழ்வுகளை எப்படி பாக்குறீங்க? அதாவது இது சரியா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பொதுப்படையாக பார்த்தோம் அப்படின்னா, இது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். நேற்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையில இது தொடர்பாக ஒரு வழக்கு அந்த வழக்குல பாத்தீங்கன்னா நீதியரசர்கள் சி.வி. கார்த்திகேயன், நம்முடைய ஆர். சக்திவேல் அப்படிங்கிற 2 நீதியரசர்கள் அடங்கிய அமர்வுல இந்த வழக்கு வரும்போது அவங்க சொன்னது இப்போ தற்காலிகமா தான் இந்த பணி நியமனத்தை நீங்க கொடுக்கணும், இது நிரந்தர பணியிடமா இருக்கக்கூடாது, இது இந்த நீதிமன்றத்தினுடைய இறுதி உத்தரவுக்கு கட்டுப்பட்டது அப்படிங்கிற மாதிரி நேற்று கொடுத்தாங்க. அதுவுமே பாத்தீங்கன்னா முதல்வர் கரூர் சென்று நேற்று காலை தான் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அந்த நேரத்துல அவருக்கு முதலமைச்சர் கரூர் போயிட்டு இருக்காரு. அப்போ அவர் சென்று கொண்டு இருக்கும்போது இப்ப தடை விதிப்பது சரியாக இருக்காது அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொன்னாங்க. அப்ப இதுவே இப்போ ஒரு சட்ட ரீதியாக இதுல தவறு இருக்கிறது என்ற அந்த நீதியரசு கருதுகிற பட்சத்தில் தான் இதை சொல்லி இருக்கிறார்கள். அதே போல தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சியும் அவங்க இந்த வழக்குல தாமாகவே ஒரு பார்ட்டியா இணைச்சாங்க. ஒரு தரப்பாக இணைத்து அவர்கள் அடுத்த விசாரணையில பதில் கொடுக்கணும். அவங்க என்ன அவங்களுடைய பதில் மனுவுல இருக்கணும் அப்படின்னா, கருணை அடிப்படையில் பணி வழங்குவதற்கு இதுவரை என்னெல்லாம் ப்ரொவிஷன்ஸ் இருக்கு, அந்த ப்ரொவிஷன்ஸ் இந்த இன்சிடென்ட் கரூர் இன்சிடென்ட்ல இப்ப ஆஃபர் வாங்குறவங்களுக்கு அது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிற ஒரு டீடைல் ரிப்போர்ட்டை கொடுக்க சொல்லியிருக்காங்க. இப்போ உதாரணத்திற்கு இதற்கு முன்பாக கருணை அடிப்படையில் பணி நியமனம் அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படின்னா, பணிக்காலத்தில் இறந்தவர்களுடைய வாரிசுகள், அது நேரடியா அரசு பணியில இருக்கவங்களுக்கு வராது. அது ஒரு குறிப்பிட்ட பொதுத்துறை நிறுவனங்களா தனி வாரியமாக இருக்கிறது என்றால், உதாரணத்துக்கு இப்ப டிஎன்இபியில இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், டிஎன்இபியில வாரிசு உரிமை இருக்கு. அதே நேரத்தில் ஒரு அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியரோ இல்ல ஒரு பணி நேரத்துல இறக்குறாங்கன்னா அவங்க பிள்ளைகளுக்கு அந்த பணி நியமனம் வழங்கப்படாது. இப்படி அரசுகளிலேயே நிறைய வேறுபாடுகள் இருக்கு. தமிழ்நாடு மின்சார வாரியத்துல இருக்கு, அதே மாதிரி மாநகராட்சிகள்ல இருக்கு. உதாரணத்துக்கு மதுரை மாநகராட்சியில அது அமல்ல இருக்கு. இப்படி சில இடங்களில் இது இல்லாமல் இருக்கு. ஆக இது பற்றிய ஒரு விரிவான ஒரு விளக்கத்தை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அடுத்த விசாரணையில சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக அப்படி இது எப்படி மேட்ச் ஆகுது? இப்ப நீங்க பொதுவாக ஒரு நெரிசல் சம்பவத்தில் இறந்தவர்கள் இதை செய்றீங்க அப்படின்னா, இதற்கு முன்பாக இப்படி ஒரு பொதுவாக என்ன மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கிறது அப்படிங்கிறது நேற்றைய தினம் அந்த வாத பிரதிவாதங்களில் வைக்கப்பட்டது. இப்போ வழக்கை தொடர்ந்து இருந்த தரப்பினரான நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில மீனவர் அணியினுடைய ஒருங்கிணைப்பாளர் தீரன் திருமுருகன், அதே போல மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய துணை செயலாளர் மதுரை தெற்குவாசல் பகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞர் சீனி முகமது, இவங்க இரண்டு நபர்கள் தான் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி தனித்தனியா 2 மனுக்கள் தாக்கல் செய்திருந்தாங்க. இது ஒன்றாக எடுத்துக்கொள்ளப்பட்டு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அப்போ அவங்க தரப்புல வாதம் வைக்கும்போது அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, இப்ப நெரிசல் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை எல்லாருக்கும் நினைவுக்கு வருவது என்ன அப்படின்னா, கும்பகோணம் மகாமகம் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்த போது அந்த மகாமகத்துக்கு போகும்போது அங்கே நெரிசல்ல நூற்றுக்கணக்கானோர் பலியானாங்க. அப்போது இது மாதிரியான எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்படலை. அதே போல பாத்தீங்கன்னா இப்போ அண்மையில் ஒரு பெரிய துயர சம்பவம் அப்படின்னா தூத்துக்குடி ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு, அந்த போராட்டத்தில் நடைபெற்ற துப்பாக்கி சூடுல இறந்தவர்களுக்கெல்லாம் கொடுக்கல. அதே போல தருமபுரி பேருந்து எரிப்பு வழக்கு, அந்த பேருந்து எரித்த சம்பவத்தில் பலியான அந்த மாணவிகளுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதிரி நேரங்களில் அரசு சார்பாக நிவாரண தொகை மட்டும்தான் வழங்கப்படும். இப்படி பணியிடமெல்லாம் இதற்கு முன்பாக பணிகள் வழங்கப்பட்டதில்லை என்பதெல்லாம் மனுதாரர்கள் தரப்பில் வாதமாக வைக்கப்பட்டது. அப்போது அரசின் சார்பாக வாதிட்ட கூடுதல் அட்வொகேட் ஜெனரல் பி. சரவணன் என்ன சொன்னார்னா, இல்ல தூத்துக்குடி சம்பவத்தில் இது மாதிரி பணி வழங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத அவர் எடுத்து சொல்றாரு.
அப்போ மறுபடியும் வந்து மனுதாரர் தரப்பில் வந்து தூத்துக்குடி சம்பவத்தையும் கரூர் சம்பவத்தையும் ஒன்றாக பார்க்க முடியாது. ஏன்னா தூத்துக்குடியை பொறுத்தளவு அந்த ஆலை செயல்படுவது என்பது மக்களினுடைய உயிருக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது அப்படிங்கிற கோரிக்கையை வலியுறுத்தி அந்த ஒட்டுமொத்த பகுதி மக்கள் போராடுகிறார். ஆனா இங்க என்ன அப்படின்னா, மக்கள் தாங்களாக முன் வந்து தங்களுக்கு பிடித்த நடிகரையோ இல்ல ஒரு தலைவரையோ பார்க்க வந்திருக்கிறார். அங்கேயே நடைபெற்ற நெரிசல். இதுல வந்து பொது ஒரு முக்கியத்துவம் இது கிடையாது. அப்போ வந்து இதை வந்து நம்ம அதுக்கு ஈக்குவேட் பண்ண முடியாது அப்படிங்கிறது மனுதாரர் தரப்பு வாதமா இருக்கு. நீங்க பொதுவாக கருணை பணி நியமனங்களுக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நான் முன்னர் குறிப்பிட்டதை போல பணிக்காலத்தில் இறந்தால் அந்த வாரிசுகளுக்கு அதை கொடுப்பாங்க. இல்லை என்றால் இப்போ ஒரு முக்கியமான ஒரு பாதுகாப்பு காரணங்களுக்காக இப்போ வந்து நம்ம இராணுவத்தினர் அவங்க வந்து எல்லையில வந்து எது போர்ல உயிர் நிறுத்துறார் அப்படின்னா, அப்போ அவர்களுடைய இளம் மனைவி வந்து இங்க இல்லை வந்து ஒருத்தர் வயதானவர் இறக்குறாரு, அங்க முக்கியமான ஒரு போர் சூழல்ல அவர் தன்னுடைய உயிரை வந்து தியாகம் செய்திருக்கிறார் அப்படின்னா, அப்ப அதற்கு வந்து அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு யாருக்காவது பண்ணி கொடுப்பாங்க. இப்படித்தான் இருந்திருக்கிறது. இப்ப காவல்துறையில வந்து அந்த வாரிசு உரிமை பணின்றது இங்க இப்படியெல்லாம் வந்து எங்கெல்லாம் இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம அதை சொல்ல முடியுமே தவிர, அப்படி கொடுப்பது என்பது இந்த கரூர் சம்பவத்துக்கு பொருந்தாது அப்படிங்கிற வாதங்கள் வைக்கப்பட்டதை அதை ஓரளவுக்கு நீதிமன்றம் ஏற்றுக்கொண்ட காரணத்தினாலதான் அவங்களுக்கு வந்து தற்காலிகமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த விசாரணை ஜூலை 21 வைத்துக் கொள்ளப்பட்டது. அந்த ஜூலை 21 வந்து நீங்க தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தன்னுடைய பதில் மனுவை தாக்கல் செய்யணும். இது வந்து நீங்க இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு மிக முக்கியமான சிக்கல் இதுல என்ன இருக்கு அப்படின்னா, அந்த கரூரில் பலியான அந்த குடும்பங்கள், பலியானவருடைய குடும்பங்கள் இருக்காங்க இல்லையா, அவர்கள் இந்த தொடர்பான வழக்குல வந்து சாட்சிகள் ஆகுவார். ஏன்னா இப்போது வந்து இந்த வழக்கு விசாரணை என்பது சிபிஐ வந்து மேற்கொண்டு வருகிறது. அப்போ நாளைக்கு இப்போ உதாரணத்திற்கு வந்து தவேகா மீது வந்து தவறு, அந்த கூட்டத்தை வந்து அவங்க முறையாக ஏற்பாடு செய்யல, அதை பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்கு, தவேகா மீதுதான் இந்த இதுல வந்து தவறு இருக்குன்னா, அதை வந்து அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் சொல்லுவார்களா? இந்த அரசினுடைய பணிச்சலுகையை பெற்ற பிறகு அவர்கள் அதை வந்து எப்படி தெரிவிப்பாங்க? அப்போ இது போன்ற ஒரு சிக்கல் இருக்கு. இன்னொன்று வந்து அந்த பணி நியமனங்களை வழங்குவதற்கு முன்பாக நடைபெற்ற மக்கள் சந்திப்புல முதல்வர் விஜய் அவர்கள் அவரா ஒரு காரணத்தை சொல்ல வர்றார். பணி அனைத்தையும் காவல்துறை மீது போடுறார். அப்போ அதற்கு மாற்றாக இவரிடம் பணி பெற்றவர்கள் சொல்லுவாங்களா? நான் ஒன்னும் சொல்றேன், என்கிட்ட வேலை பாக்குறீங்க, பாக்குறது மட்டும் இல்ல, என்கிட்ட இப்பதான் நீங்க வேலைக்கு சேர வர்றீங்க, என்கிட்ட ஆஃபர் வாங்க வர்றீங்க, அப்ப என்ன சொல்லுவீங்க? அதாவது ஒரு வேடிக்கைக்காக சொல்லணும் அப்படின்னா, நீங்க நட்புக்காக திரைப்படம் அப்படின்னு ஒரு திரைப்படத்துல சரத்குமார் வந்து விஜயகுமார்ட்ட வேலை பார்ப்பார். விஜயகுமார் வந்து பெரிய அந்த ஊர்ல வந்து மிகப்பெரிய பணக்காரராக இருப்பாரு, அவர்கிட்ட வேலை பார்ப்பார். அப்ப அவரு சாப்பாட்டு மேஜையில சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது வந்து 2 பேருக்கும் கொஞ்சம் கோபதாபம் இருப்பாங்க. அவர் சாப்பிடுவாரு, சாப்பிட்டோன்னே இந்த கத்திரிக்காய் நல்லா இருக்குல்லன்னுவாரு. உடனே அவன் சரத்குமாரும் நல்லா இருக்குன்னுவாரு. இவர் கோபத்துல வந்து சரத்குமார் சொன்னோடனே இல்ல இல்ல கத்திரிக்காய் நல்லா இல்லைன்பார். உடனே சரத்குமார் மறுபடியும் நல்லா இல்லை அப்படின்பாரு. அப்ப உடனே வந்து ஏன் நான் நல்லா இருக்குன்னு சொன்னா நல்லா இருக்குன்னு சொல்றேன், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்றேன் அப்படின்னு சொன்ன உடனே சரத்குமார் சொல்லுவாரு, நான் வந்து கத்திரிக்காய்ட்ட வேலை பார்க்கல, உங்ககிட்ட வேலை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. இது வந்து ஒரு நகைச்சுவை காட்சியாக இருந்தாலும் ஒருத்தர்கிட்ட நீங்க வேலை செய்யும் பொழுது அவர்களுடைய கருத்து தான் உங்களுடைய கருத்தை கருத்தாக நீங்கள் எதிரொலிக்க கடமைப்பட்டிருக்கீங்க. அப்போ விஜய் அவர்களிடம் இந்த பணி சலுகையை பெறுகிற இந்த 31 பேர், ஆக்சுவலா 41 குடும்பங்கள் பேர் பணியானாங்க. அந்த 41 குடும்பத்துல இப்ப அரசு பணிக்கு ஏற்ற வகையில் இருப்பவர்கள் என்று கருதப்பட்ட ஒரு 31 பேர், 32 பேர் சொன்னாங்க. ஆனா 31 பேருக்கு தான் ஒருவருக்கு பணம் மட்டும்தான் அளிக்கப்பட்டிருக்கு. ஈரோடை சேர்ந்த ஒருவருக்கு 10 லட்ச ரூபாய் நிதி மட்டும் அளிச்சுட்டு 31 பேருக்கு எனக்கு பணி நியமனம் கொடுத்திருக்காரு. 17 பெண்கள், 14 ஆண்கள். அப்போ இந்த 31 பேரும் உங்களுக்கு சாட்சியை எப்படி சொல்லுவாங்க? கண்டிப்பாக விஜய் தாவேக்காவுக்கு ஆதரவாகத்தான் சாட்சி சொல்லுவாங்க. அப்போ இது வந்து கண்டிப்பாக உங்களுடைய அதாவது இன்ஃபுளுன்ஸ் பண்றதுன்னு சொல்லுவோம். ஒரு சாட்சியை வந்து நீங்க வந்து மாற்றி சொல்ல வைப்பதற்கு நீங்க அவங்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குறீங்க, மறைமுகமாக ஒரு அழுத்தம் கொடுக்குறீங்க அப்படின்னா இதுலதான் பலரும் என்ன முன்வைக்கிறாங்க தோழர். இப்போ சாட்சியை வந்து அவர் வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணக்கூடும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா நீதிமன்றமே அதுக்கு தடை விதிச்சிருக்குமே. அவங்க வந்து ஒரு கால் கொடுக்குறாங்க இல்லையா, நீங்க பண்ணிக்கோங்கன்னு கால் கொடுக்குறாங்க இல்லையா, அப்ப அதுவே போதாதா அப்படிங்கிற வாதத்தை முன்வைக்கிறாங்கல்ல சிலர். இல்ல அதுதான் நேற்றைய தினம் வந்து இந்த வழக்கு அப்படிங்கிறது அப்படி வந்து முதல் கட்டமாகத்தான் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இது வந்து ஒரு நீண்ட நெடிய விவாதம் அதில் நடக்கலாம். இது வந்து ஒரு பிரிலிமினரி கால் தான். நேற்று நடந்தது வந்து ஒரு முதல் விசாரணை மட்டும்தானே தவிர நேற்று நடைபெற்றது முழுமையான விசாரணை அல்ல. அப்போ இதுல எல்லா தகவல்களையும் வந்து மனுதாரர் தரப்பு வந்து தெளிவா எடுத்து வைக்க முடியல. அதனாலதான் அடுத்த கட்ட விசாரணையில அது எல்லாம் வரும்.
முதல்ல வந்து நீங்க இப்படி கொடுக்கறதுக்கு ப்ரொவிஷன் இருக்கா அப்படின்ற கேள்விதான் முதல் கேள்வி. கொடுக்கறதுக்கு ப்ரொவிஷன் இருக்கு அப்படின்னா அப்புறம் தான் கொடுத்தது வந்து கொடுத்தா இந்த மாதிரி சிக்கல் வருதுன்ற கேள்வி அதுக்கு அடுத்த ஸ்டெப் தான் போகும். இப்ப நேற்று நீதிமன்றம் அந்த முதல் ஸ்டெப்புக்கு ஆன்சர் பண்றதுக்கு தான் தயாரானாங்க. அதாவது கருணை அடிப்படையில் பணி நியமனம் பெறுவதற்கு இந்த கரூர் சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தகுதி இருக்கிறதா அப்படிங்கிறதா இப்ப நேற்று நீதிமன்றம் வந்து பரிசீலித்த முதல் கேள்வி. அப்போ அதுல வந்து எஸ்ஆ நோவான்னு கேட்கும் போதுதான் நீங்க இது தற்காலிகமா கொடுங்க, டிஎன்பிஎஸ்சி உள்ள வரட்டும், அவங்க தெளிவா சொல்லணும் யார் யாருக்கெல்லாம் கருணை அடிப்படையில் பணி நியமனம் கொடுப்பதற்கு தமிழ்நாடு அரசு விதிகள் சட்ட விதிகள் இருக்கு அப்படிங்கிறத அவங்க தெளிவா தங்களுடைய பதில் மனு சொல்லுங்க. அப்போ அதுல சொல்லுவாங்க. அப்படி ஒரு வேளை இதுலயே ப்ரொவிஷன் இல்லைன்னா இதுலயே அடிபட்டுரும். அந்த 2வது பாயிண்ட் வந்து சாட்சிகளை கலைப்பதாகவோ இல்ல சாட்சிகளை பிறல் சாட்சியை ஆக்குவதற்கான ஒரு முயற்சியா அது இருக்குங்கிற தேவை. அந்த ஸ்டேஜுக்கு போகவே வேண்டாம். இந்த பணி நியமனம் செல்லும் என்கிற ஒரு கருத்து வந்த பிறகுதான் இந்த பணி நியமனம் செல்லும். ஆனா இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு நீங்க கொடுக்கறது வந்து இப்படி ஒரு இதை கிரியேட் பண்ணும் அப்படிங்கிற பார்ட் வந்து நம்ம செகண்டா தான் பேச முடியும். அப்போ நேற்றைய தினம் விசாரணையில அந்த புள்ளிகள் வந்து அதிகமாக ஆராயப்படவில்லை. ஆனால் அடுத்த கட்ட விசாரணையில அந்த பாயிண்ட்டும் எடுத்து வைப்பாங்க மனுதாரர். அப்போ நீங்க இதை வச்சுக்கிட்டே வந்து நீங்க முற்றிலுமாக நீதிமன்றம் வந்து இந்த புள்ளியை வந்து இந்த ஒரு பாயிண்ட்டை வந்து அவங்க மறுதளிச்சிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அதை கன்சிடர் பண்ணல கோர்ட்டு. அதாவது சாட்சிகளை கலைக்கிற ஒரு நடவடிக்கையா இதை அவங்க பார்க்கல, நீதிமன்றம் பார்க்கல அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க முதல் பார்வை என்பது இது பணியை பெறுவதற்கு கருணை அடிப்படையில் பணியை பெறுவதற்கு இவர்கள் தகுதியானவர்களா அப்படிங்கிற பாயிண்ட் தான் நேற்று அவங்க பார்த்தாங்க. அது தொடர்பாக மட்டும்தான் அவங்க இப்ப சொல்லியிருக்காங்க. அதனால வந்து இன்னும் இல்லாமல் இது சிபிஐக்கும் இதே போன்ற ஒரு மனுக்கள் போவதாக தெரிகிறது. அதாவது இவங்களுக்கு ஆஃபர் கொடுத்ததை எதிர்த்து அந்த உச்சநீதிமன்றம் அமைத்திருக்கக்கூடிய அந்த விசாரணை மேற்பார்வை குழு நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான அந்த குழுவுக்கும் வந்து இங்க ஒரு பெட்டிஷன் வந்து போகுது. அப்போ அதெல்லாம் வந்து அவங்க கன்சிடர் பண்ணும்போது தான் அவங்க வந்து ஆல்ரெடி அந்த இதுல இருக்கிறதுனால அவங்க வந்து இந்த பாயிண்ட்டை பெருசா பார்ப்பாங்க. அதாவது சாட்சிகளை கலைக்கும் ஒரு யுக்தியா அப்படிங்கிறத வந்து உச்சநீதிமன்ற விசாரணை மேற்பார்வை குழு வந்து அவர்களுடைய பார்வையில அதுதான் முக்கியமானதா இருக்கு. முன்னாடியே சொன்னதை போல பணியாணை பெற்றவர்கள் வந்து எங்களுக்கு ஏதோ ஒரு வகையில நிவாரணம் கிடைச்சிருக்கு, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிற பார்வையை வந்து அவங்க வெளிப்படுத்துறாங்க. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இப்ப நீதிமன்றம் பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனையை இதோட முடிக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்த வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறதா பார்க்க முடியுது. டிஎன்பிசி ஆக்ட் பண்ணிருக்காங்க. நீங்க சொன்னதை போல முதல் கட்டத்தை முடிச்சுட்டு 2வது கட்டம் வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணுமா பண்ணாதா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ஆராய போறாங்க அப்படின்னும் போது அப்போ விக்டிம்ஸை வந்து இவர் வந்து நிவாரணம் கொடுக்க போறாரு. ஆனா அதே விக்டிம்ஸை திரும்பவும் வந்து தத்தளிக்க விட்டுருக்காரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. எப்படி பாக்குறீங்க? இல்ல கண்டிப்பாக இது வந்து விக்டிம்ஸுக்கு இவர் வந்து பெனிஃபிட் எல்லாம் பண்ணவே இல்லை, அதுதான் உண்மை. ஏன் அப்படின்னா இப்ப ஒண்ணும் இல்லைங்க, இது வந்து என்னுடைய அரசியல் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு வந்து இந்த கரூர் தேர்தல். அப்போ இவர் வந்து மே 10ஆம் தேதி முதல்வராக பொறுப்பேற்று ஜூலை 10ஆம் தேதி வரைக்கும் என்ன தாமதம் கரூர் போறதுக்கு? இப்ப கரூர் மக்களினுடைய தியாகத்தால் தான் நான் வந்தேன், அந்த கரூர் மக்களுக்கு என்னால் இயன்றதை செய்யணும், நான் பெரிய வழியோட இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? மே 11ஆம் தேதியே போயிருக்கலாமே. அவருடைய முதல் பயணமும் முதல் நிகழ்ச்சியாகவே இந்த பயணத்தை வச்சிருந்தா யார் கேட்க முடியும்? அன்னைக்கே அவர் செய்திருக்கலாம். ஆனா அவர் எப்ப செய்யறாரு? எதிர்கட்சிகளுடைய எம்எல்ஏக்கள் விலைக்கு வாங்கப்பட்டு அதில் ஒருவராக கரூருடைய அதிமுக எம்எல்ஏ எம்ஆர் விஜயபாஸ்கர் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்றாரு. அப்ப கரூர் வந்து இடைத்தேர்தலை சந்திக்கிற நிலையில் இருக்கிறது. நீங்க அதை கூட விடுங்க, மே 11ஆம் தேதி போக வேணாம். திருச்சி கிழக்குக்கு வந்து நான் நன்றி சொல்றேன்னு வந்தாருல, திருச்சிக்கு சென்ட் ஜோசப் கல்லூரியில இருந்து பேசினார். அப்ப அன்னைக்கு திருச்சிக்கும் கரூர் பக்கம் தானே. அன்றைய மாலையே வந்து முதல் காலையில முதல் நிகழ்ச்சியா சென்ட் ஜோசப்ல வச்சுட்டு மாலையில போய் கரூர்ல மக்களை சந்திச்சிருக்கலாம்ல. திருச்சி வரை வந்துவிட்டு சந்திக்காம போனார். ஆனா அப்போதெல்லாம் இங்க இடைத்தேர்தல் என்கிற சூழல் எழவில்லை. ஆனா இப்ப இடைத்தேர்தல் என்கிற சூழல் வந்த பிறகு முழுக்க முழுக்க அவரை பொறுத்தளவில் இந்த கரூர் இஷ்யூங்கிறது இட்ஸ் நாட் அ எமோஷனல் இஷ்யூ, அவருக்கு அது எலெக்ஷன் இஷ்யூ. இந்த பை எலெக்ஷன்ல கரூர்ல அவர் வெற்றி பெற்றாகும். ஒருவேளை மீண்டும் ஒரு முறை அவர் கரூரில் தோற்பார் என முதல் முறை தோற்று விட்டது டிவிக்கு. அப்போ 2ஆம் முறையும் டிவிக்கு வந்து அங்கே தோற்கும் என்றால் அந்த கரூர் சம்பவத்துக்கு தாவேகா தான் காரணம் என்பது மக்கள் தீர்ப்பு. இப்பவே முதல் முறை சட்டப்பேரவை தேர்தலில் மக்கள் தந்திருக்கிற தீர்ப்பு அதுதான். நீங்க வந்து அந்த மக்கள் தீர்ப்பை விலைக்கு வாங்கி இப்ப மாத்துறீங்க. தாவேகா பக்கம் நியாயம் இருக்கும் பட்சத்தில் கரூர் மக்கள் ஒட்டுமொத்தமா தாவேகாவை தானே வெற்றி பெற வச்சுக்கணும். அதிலும் குறிப்பாக அந்த சம்பவத்துக்கு காரணமாக அப்போது கைது செய்யப்பட்ட மாவட்ட செயலாளர் மதியழகன் தான் வேட்பாளர். அப்ப அவர் வந்து போலியாக இல்ல ஒரு பொய் வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டார் என்று எடுத்துக்கொண்டால்
மக்கள் எல்லாம் அவருக்கு ஆதரவா தானே நின்றுக்கணும். ஆதவர்ஜுனா பேசினார்ல, கரூர்ல நீங்க பண்ணதுக்கு தான் குளத்தூர்ல தோத்தீங்கன்னார்ல. கரூர்ல நீங்க ஏன் தோத்தீங்க? கரூரில் உங்கள் பக்கம் நியாயம் இருக்குமே, ஆனால் கரூரில் மக்கள் உங்களை வெற்றி பெற செய்திருக்கணும்ல, அது செய்யல. அப்போ கரூரில் மக்களுடைய தீர்ப்பு, கரூர் சம்பவத்துக்கு மக்கள் கொடுத்த தீர்ப்பு தாவேகாக்கு எதிராக தான் இருந்தது. அப்ப 2ஆம் முறையும் அது நடந்துவிடக் கூடாது. அப்ப என்ன பண்ணணும்? அந்த விக்டிம் ஃபேமிலிஸை கூல் பண்ணணும். அப்ப விக்டிம் ஃபேமிலிஸை கூல் பண்றதுக்காக அரசு பணியை கொடுக்குறேன். அதாவது சமூக வலைதளங்கள்ல வர்ற விமர்சனம் தான், ஊரா வீட்டு நெய் எடுத்து என் வீட்டுக்கு ஸ்வீட் செய்யறேங்கிற மாதிரி நீங்க அரசு இதை எடுத்து தர வர்றீங்க. இப்ப இதை ஏன் உங்களை சார்ந்தவர்களோ, உங்களுடைய பட தயாரிப்பு நிறுவனம் இருக்கலாம், இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச வேற ஏதாவது நிறுவனங்களில் அவருக்கு வேலை வாங்கி தரலாம்ல. ஆனா அதை விடுத்து நீங்க அரசு பணி தான் கொடுக்குறீங்க அப்படின்னா, நாளைக்கு ஒவ்வொரு ஆட்சியும் ஒவ்வொரு கட்சியும் ஆட்சிக்கு வரும் பொழுது தங்களுக்கு வேண்டியவர்கள் இதே மாதிரி இறந்தவர்களுக்கெல்லாம் நான் வேலை கொடுக்குறேன் அப்படின்னு கொண்டு வந்தா என்ன நடக்கும்? அப்புறம் எதுக்கு அரசு பணியாளர் தேர்வாணையம்? எம்எல்ஏ எம்பி மாதிரி ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் விளவுலன்னு அரசு பணிக்கு ஆள் கூட்ட வேண்டியதானே? ஏன் ஆட்சியில எனக்காக இவெல்லாம் செத்தா இவனுக்கு வேலை, எனக்காக இவெல்லாம் செத்தா இவனுக்கு வேலை அப்படின்னு போட்டீங்கன்னா, இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும், இப்ப நான் உதாரணத்துக்கு மதுரையை வச்சு சொல்றேன். மதுரையில் பாத்தீங்க அப்படின்னா, கடந்த ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலாக மதுரை மாநகராட்சி அந்த வளாகத்துக்குள்ள பாத்தீங்கன்னா போட்டித் தேர்வுக்கு படிக்கிறதுக்காக மாணவர்கள் கூடுவாங்க. கூடி அங்கங்க மரத்தடியில அந்த குரூப் ஸ்டடி, கம்பைன் ஸ்டடி பண்ணுவாங்க. ஒரு கட்டத்தில் மாநகராட்சி அதிகாரிகள் அப்படி உள்ள பசங்க உட்கார்ந்து படிக்கிறது மாநகராட்சி பணிகளுக்கு டிஸ்டர்பா இருக்குன்னு சொல்லி மாநகராட்சி ஆணையர் ஒருவர் ஒரு முறை மாணவர்கள் யாரும் அந்த வளாகத்துக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப அந்த நேரத்தில் அப்போது திமுகவின் சார்பாக அந்த மதுரை மாநகராட்சியினுடைய மேயராக இருந்தவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சே ராமச்சந்திரன். அப்ப அவருடைய கவனத்துக்கு இது போய் மாணவர்கள் அவரை சந்திச்சு கேட்கும் பொழுது அவர் இல்ல மாணவர்களுக்கு கண்டிப்பா இடம் கொடுங்கன்னு சொல்லி மாநகராட்சி வளாகத்தில் இருக்கக்கூடிய மரத்தடிகள்ல தொடர்ந்து இந்த மாணவர்கள் படிச்சாங்க. இன்னைக்கு அதோடைய ஒரு அட்வான்ஸ் வெர்ஷனா அந்த மாநகராட்சி கட்டிடத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு அரசு இடத்தை கொடுத்து அந்த இடத்துல பாத்தீங்கன்னா போட்டித் தேர்வு படிப்பு பூங்கா அப்படின்னு சொல்லி மதுரை அரசு சட்டக்கல்லூரி, உலக தமிழ் சங்கம் இருக்கிற அதே ரோடு, மதுரை மாவட்ட நீதிமன்றத்துக்கு எதிரே இருக்கக்கூடிய அந்த ரோட்ல இந்த மாநகராட்சி இருக்கும், மாநகராட்சி அலுவலகம், அதற்கு அடுத்தபடியாக சட்டக்கல்லூரி, உலக தமிழ் சங்கம், இதெல்லாம் இருக்கக்கூடிய அதே பகுதியில இன்னைக்கு போட்டித் தேர்வு படிப்பவர்களுக்காக ஒரு பூங்கா தயார் செய்யப்பட்டு அங்க இருக்கு. அதே மாதிரி கலைஞர் நூற்றாண்டு நூலகத்துக்கு போனீங்கன்னா அங்கே அந்த வளாகத்துக்குள்ளாக மக்கள் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா காலையிலிருந்து மாலை வரைக்கும் அந்த சாப்பாடை கொண்டு வந்துட்டு அந்த நூலகம் அடைக்கிற வரைக்கும் மேலே போய் புக்ஸ் எடுப்பாங்க, ரெஃபர் பண்ணுவாங்க, கீழே அவங்க ஓன் அந்த கம்பெனி ஸ்கூல் பண்ணுவாங்க. இப்படி நடந்து கொண்டிருக்கு. ஆக இப்படி படிக்கிறவர்களுடைய வேலையைத்தான் நீங்க அங்கே இப்படி கொடுத்து பைபாஸ் பண்ணி கொடுக்குறீங்க. அப்போ இவர்களில் இப்ப நான் நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா ஒரு யதார்த்தமான கலைஞர் நூற்றாண்டு நூலகத்துக்கு சென்றிருந்த போது அங்க இருந்த மாணவர்களோடு சும்மா ஒரு கேஷுவலா ஒரு உரையாடல் போல நான் அவங்கள்ட்ட கேட்கும்போது அதில் பலர் தாவேகாவுக்கு வாக்களித்தவர்கள். ஆனால் இந்த சம்பவத்துல நாங்க ரொம்ப வருத்தப்படுறோம், இது செஞ்சிருக்க கூடாது, இவரை பார்க்க செத்தவங்களுக்கு அதுக்காக நாங்க கஷ்டப்பட்டு படிச்சு இந்த அரசு வேலையை தான் தூக்கி கொடுப்பாரா என்பதுதான் அந்த இளைஞர்களுடைய குரலாக இருக்கிறது. அப்போ இது ஒரு மிகப்பெரிய, அதாவது சட்ட ரீதியாகவும் சரி, தார்மீக அடிப்படையிலும் சரி, இது மிகப்பெரிய தவறு. இந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஒரு நிவாரணம் தர வேண்டும் என்பது எந்த மாற்றத்திற்கும் இல்லை. கடந்த ஆட்சியிலேயே திமுக அரசு அவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்துச்சு. விஜய் தனியா 20 லட்சம் ரூபாய் அப்படின்னு அறிவிச்சார் தாவேகாவில இருந்து. கிட்டத்தட்ட ஒரு 30-35 லட்சத்துக்கு மேல அவர்களுக்கு நிதியுதவி அறிவிக்கப்பட்டது. ஜேபிஆர் கல்வி குழுமம் அவங்களுக்கு அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினுடைய குழந்தைகளுக்கு கல்வி செலவை ஏற்றுக்கிட்டாங்க. இப்படியெல்லாம் செய்திருக்கிற போது இதையெல்லாம் தாண்டி கூடுதலாக ஒரு அரசு பணி அப்படிங்கிறது கண்டிப்பா அதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்துவதா தான் இருக்கு. அதனால இது நீங்க 1000 காரணம் அவர்கள் சொன்னாலும் இது தார்மீக அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய தவறு தான். ஏன்னா இன்னைக்கு எத்தனை பேருக்கு தெரியும், ஒரு அரசு பணிக்கு போன பிறகுதான் திருமணம் பண்ணுவேன், இல்ல நான் அரசு பணிக்கு போய் என் கூட பிறந்த பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டு நான் திருமணம் பண்ணுவேன் என்று எப்படி பல எண்ணத்தோடு கொள்கையோடு மக்கள் இன்னைக்கு படிச்சுட்டு இருக்காங்க மாணவர்கள். ஆனா அவர்களையெல்லாம் விட்டுட்டு நான் சும்மா என்னை பார்க்க வந்தாரு செத்தாங்க அதுக்காண்டி நான் தூக்கி ஒரு அரசு பணியை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவது மிகப்பெரிய தவறான செயல். நீங்கள் சுட்டி காட்டியது போலவே இளைஞர்கள்கிட்ட நீங்க பேசிருக்கீங்க. அதே போல பல பேர் நான் இவ்வளவு புக்ஸ் வாங்கி வச்சிருக்கேன், இதெல்லாம் போட்டு எரிச்சிடலாமா அப்படின்னு சொல்லி எல்லாம் தங்களுடைய ஆர்வத்தை வெளிப்படுத்துறத பார்க்க முடியுது. அப்போ தமிழ்நாடு முழுக்கவே ஆஸ்பிரண்ட்ஸ் மத்தியில இந்த மாதிரியான பார்வை தான் இருக்குதா?
இல்ல கண்டிப்பா நான் அது வந்து நேரடியா நேற்றைய தினம் நான் உரையாடி அதை வச்சுதான் நான் சொல்றேன். கண்டிப்பா என்னோட சமூக வலைத்தளங்கள் நிறைய மாணவர்கள் அந்த போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்க மாணவர்களுடைய பதிவுகளை பார்க்கும் பொழுது அது அப்பட்டமா தெரியுது. ஏன் அப்படின்னா இது எல்லாமே அவர்களுடைய பல ஆண்டுகால முயற்சிங்க. அது வந்து ஒரே நேரத்துல போற போக்குல தூக்கி கொடுக்குறீங்கன்னா, ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு சிம்பிள் ஒப்பீட்டு அளவுல ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு லாஸ்டா நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வுக்கு ஒட்டுமொத்தமாகவே காலி பணியிடம் 26 தான். ஆனா நீங்க 31 பணியிடத்தை நீங்க தூக்கி கொடுக்குறீங்க. ஆனா அது இது எல்லாமே குரூப் 1 சர்வீஸ் கிடையாது. அது ஏகப்பட்ட பணி பாத்தீங்கன்னா குரூப் 4 ரேஞ்ச் தான். ஏன்னா நேற்றைய தினம் அவர் அறிவித்ததில் அதிகமா நான் பார்த்த வரைக்கும் அது வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் ஜாப், இளநிலை உதவியாளர் பணியிடம் தான் அதிகம் பேருக்கு கொடுத்திருக்கிறார். அதுவுமே வந்து நிறைய பள்ளிக்கல்வித்துறை தான். நான் ஒரு 6-7க்கு மேல வந்து கரூர் மாவட்டத்துல பள்ளிக்கல்வித்துறையில் இந்த இளநிலை உதவியாளர் பணி தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி வேறு துறைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல பெரும்பாலும் குரூப் 1 கேடர் ஜாப் தான், அது இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒரு ஒப்பீட்டு அளவுக்கு சொல்றேன், ஒரு 26 பணியிடம் தான் குரூப் 1க்கு இருக்கின்ற இடத்துல அதுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் விண்ணப்பிப்பாங்க, ஆயிரக்கணக்கான பேர் போட்டி போடுவாங்க. அப்படி இருக்கிற சூழலில் ஒரு 31 பணியிடம் வந்து உங்களுடைய விருப்ப விருப்புக்காக கொடுக்கப்படுது, உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்வதற்காக கொடுக்கப்படுதுன்னா அதை எப்படி சராசரி இளைஞர்களும் மாணவர்களும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க? அப்போ அவர்களுக்கு ஒரு ஆதங்கம் தானே வரும். ஏன்னா இன்னைக்கு அரசு வேலை அப்படிங்கிறதே ஒரு எட்டா கனியாகத்தான் இருக்கு. அப்போ அதற்கு ரொம்ப முயற்சிச்சுதான் மாணவர்கள் தயாராக வேண்டியிருக்கு. அப்படி ஒரு நேரத்துல இப்படி வேற நீங்க குறுக்கு வழியிலையும் இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா அப்போ அதுல எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இருக்கிறது. இந்த சூழல்ல பல்வேறு முக்கியமான விஷயங்களை கோர்ட்டுடைய தரவுகளோட பகிர்ந்தீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.